இந்த உலகில் பதவி ஒன்றும் நிரந்தரமில்லை. தலைமைச் செயலகத்தில நாங்க பார்த்த சில காட்சிகள தான் இன்னைக்கு உங்க கையில சொல்லப் போறோம். அமைச்சர்கள ஏதோ கடவுளா நெனச்சு அவங்க வரும்போது பயங்கர பில்டப் குடுக்குறாங்க. கூட இருக்கக்கூடிய அந்த தொப்பி போட்டவங்க, அப்புறம் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க. இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, சாதாரண பொதுமக்கள் ஒரு மனு குடுக்கணும்னா, கூட நின்னு ஃபோட்டோ எடுக்கணும்னா, அவங்க குடுக்குற பில்டப் இருக்கு பாருங்க. ஐய்யய்யோ! கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒவ்வொரு ஆட்களையும் குறைந்தது 2 மணி நேரமாவது நிக்க வைக்கிறாங்களாம், இவங்கள சந்திப்பதற்கு. அதில கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், அடுத்து ரமேஷ் இந்து அறநிலையத்துறை, அடுத்து நிதி அமைச்சர், அடுத்து மீன்வளத்துறை அமைச்சர். இந்த 4 அமைச்சர்கிட்ட வரக்கூடிய மக்கள, சாதாரண மக்கள மனு வாங்கிட்டு திருப்பி அனுப்புறாங்க. இல்லாட்டி அப்பாயின்ட்மென்ட்க்கு தான்னு கேட்குறாங்க. அப்படியும் இல்லன்னு வச்சுங்களேன், பொக்கே வச்சிருந்தா ஒரு மரியாத, கூட லேடீஸ் இருந்தா ஒரு மரியாத. இப்படி பாரபட்சம் பார்க்கப்படுகிறது. பதவி என்பது நிரந்தரம் இல்ல. இவங்க 4 பேர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள கொஞ்சம் பொதுமக்கள மரியாதையா நடத்த சொல்லுங்க. முக்காவாசி பேர் திருப்பி அனுப்பிடுறாங்க. பார்க்க முடியாது மீட்டிங்ல இருக்கிறாருன்னு. அதுக்கு எதுக்கு மக்கள் சேவை பண்ண வந்தீங்கன்னு தான் தெரியல.